நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது 24 நியூஸ் தமிழ். வில்லிவாக்கம் பில்வம் டவர்ஸ் 18 அடுக்கு கொண்ட குடியிருப்பு அடுக்குமாடி கட்டிடம் மெட்ரோ ரயில் பணி நடைபெறுவதால் குடியிருப்பு வாசிகள் அச்சத்தில் உள்ளனர். மேலும் மெட்ரோ ரயில் பணி நடைபெறுவதின் அதிர்வு குடியிருப்பின் மத்தியில் அதிர்வுகளை கொடுப்பதனால் குடியிருப்பில் குழந்தைகள் மற்றும் முதியவர்கள் வசிப்பதனால் மெட்ரோ ரயில் பணிகளை வேறு இடத்திற்கு மாற்றி அமைக்குமாறு முதல்வரிடம் கவன கோரிக்கை. தமிழ்நாடு குடிசை மாற்று வாரியம் அடுக்குமாடி குடியிருப்பின் அருகில் பல இடங்கள் இருப்பதனால் மாற்று இடம் வேண்டி முதல்வரிடம் கோரிக்கை மனு. வில்லிவாக்கம் 18 அடுக்குமாடி குடியிருப்பில் வசித்து வருகிறோம். இந்த வளாகத்தில் 324 வீடுகள் உள்ளன. 18 அடுக்கு மாடியில் மொத்தம் 1500க்கும் மேற்பட்ட மக்கள் வசித்து வருகிறோம். 2019ஆம் ஆண்டு தமிழ்நாடு வீட்டு வசதி வாரியம் எங்களுக்கு இந்த வீடுகளை விற்றது. இந்த நிலையில் எங்கள் குடியிருப்பின் அருகாமையில் மெட்ரோ ரயில் பணிக்காக நிலம் கையகப்படுத்த இருக்கிறோம் என கூறி 132 சதுர மீட்டர் நிலப்பரப்பை கையகப்படுத்த இருக்கிறோம் என்று தமிழ்நாடு வீட்டு வசதி வாரியத்திற்கு CMRL அதாவது மெட்ரோ ரயில் நிறுவனம் கோரிக்கை விடுத்து தமிழ்நாடு வீட்டு வசதி வாரியம் இந்த நிலத்தை எங்கள் குடியிருப்பு வாசிகளாக எங்களுக்கு தெரியாமல் விற்றிருக்கிறது. நாங்கள் இந்த வீட்டை இந்த 324 குடும்பங்களும் இந்த வீடுகளை வாங்கிய பிறகு எங்களுக்கு தெரியாமல் தமிழ்நாடு வீட்டு வசதி வாரியம் சென்னை மெட்ரோ ரயில் நிறுவனத்துக்கு விற்றது மாபெரும் தவறாகும். ஆனால் அவர்கள் முதலில் சொன்னது 132 அடி சதுர மீட்டர் மட்டுமே அவர்கள் எடுக்கிறார்கள், அதனால் உங்களுக்கு எந்த விதமான இடையூறும் கிடையாது என்று எங்களுக்கு சொன்னார்கள். ஆனாலும் நாங்கள் ஆட்சேபனை தெரிவித்து வந்தோம். இந்நிலையில் கடந்த ஒரு 4 மாதங்களுக்கு முன்னால் 132 அடிக்கு அதிகமாக இன்னும் 92 அடி சதுர மீட்டரும், இன்னும் ஒரு மாதத்திற்கு முன்னால் மீண்டும் 192 சதுர மீட்டரும், அதுக்கு அடுத்தால் இன்னும் கடந்த மாதம் 15ஆம் தேதி நாங்கள் மெட்ரோ ரயில் நிறுவன அலுவலகத்துக்கு சென்றபோது கூடுதலாக மீண்டும் 207 சதுர மீட்டர் என மொத்தம் 430 சதுர மீட்டர் நிலத்தை நிரந்தரமாக கையகப்படுத்துவதாக கூறினார்கள். நிரந்தரமாக 430 சதுர மீட்டர் கையகப்படுத்தினால் நீங்கள் இங்கே இருக்கிற இந்த பகுதி அந்த பகுதி வரை இந்த 430 சதுர மீட்டர் வருகிறது. அப்படி 430 சதுர மீட்டர் நிலம் கையகப்படுத்தினால் நாங்கள் இங்கே இருக்கக்கூடிய 1500 மக்களும் எந்த விதமான புழக்கத்திற்கும் வாய்ப்பில்லாத நிலை ஏற்படுகிறது என்பதை நீங்களே பார்த்து கொண்டிருக்கிறீர்கள். இந்த நிலையில் நாங்கள் CMRL அதாவது மெட்ரோ ரயில் அலுவலர்களோடு 3-4 முறை பேசுவதற்கு முயற்சி எடுத்து நாங்கள் அந்த நந்தனம் அலுவலகத்துக்கு சென்றோம். ஆனால் ஏதோ ஒரு பெண்மணி எங்களோடு அனுப்பி பேச வைத்துவிட்டு உயரதிகாரிகள் எங்களோடு பேசுவதற்கு மறுப்பு தெரிவிக்கிறார்கள். உங்கள் பகுதிக்கு வருவார்கள், நிலம் கையகப்படுத்துவது பற்றி தெரியப்படுத்துவார்கள் என்று கூறி எங்களை அனுப்பிவிடுகிறார்கள். ஆனால் இன்றைய நிலையில் வரையில் எங்களோடு அந்த மெட்ரோ ரயில் பணிக்காக கையகப்படுத்தும் நிலம் குறித்து பேச்சுவார்த்தை செய்வதற்கோ அல்லது அது குறித்து எங்களோடு கலந்து பேசுவதற்கோ மெட்ரோ ரயில் நிறுவன பொறுப்பாளர்கள் இதுவரை எங்களோடு தொடர்பு கொள்ளவில்லை. இதன் காரணமாக இந்த பணி தொடர்ந்து நடைபெற்றால் எங்களுக்கு 1500 குடும்பங்களும் மிகவும் பாதிப்புக்கு உள்ளாவோம் என்ற காரணத்தினால் நாங்கள் இந்த உங்களை அணுகி இந்த கோரிக்கையை உங்கள் வாயிலாக தமிழ்நாடு அரசுக்கும் தெரியப்படுத்த வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறோம்.
இதுவரையில் நாங்கள் எந்த வழக்கும் பதிவு செய்யவில்லை. அவர்களோடு பேச்சுவார்த்தைக்கு நாங்கள் முயன்று வருகிறோம். ஆனால் அவர்கள் எந்த பேச்சுவார்த்தைக்கும் வர தயாராக இல்லை. ஒருவேளை இன்னும் தொடர்ந்து பேச்சுவார்த்தைக்கு வராமல் அவர்கள் முடிவெடுப்பார்களே ஆனால் நாங்கள் நிச்சயமாக நீதிமன்றத்தை நாடுவதற்கு தயாராக இருக்கிறோம். உங்கள் பணியை தொடங்கிட்டு பின்னாடி உங்களால் ஒன்றும் பண்ண முடியாது இல்லையா? அதுக்கு நீங்கள் முன்னாடியே செய்யறதுக்கான வாய்ப்புகள் ஏதாவது? நீங்கள் சொல்வது 100% உண்மை. நாங்கள் அதற்கு இன்னொரு செய்தியும் அவர்களோடு சொல்லியிருக்கிறோம். இந்த பகுதி 18 அடுக்கு மாடி உங்களுக்கு எவ்வளோ சிறந்த பக்கத்து 2 அடுக்கு மாடி உள்ள பல இடங்கள் இருக்கின்றன, வியாபார நிறுவனங்கள் இருக்கின்றன. அந்த பகுதியில் எடுத்தால் எந்த விதமான யாருக்கும் பெரிய அளவில் பாதிப்பு ஏற்படாது. அந்த பகுதியில் இடமும் இருக்கிறது, காலி இடமும் இருக்கிறது. அதை நாங்கள் சுட்டிக்காட்டி அவர்களுக்கு கடிதம் வழங்கியிருக்கிறோம். இதில் நடவடிக்கையாக என்ன செய்ய போகிறீங்க? அதாவது இந்த வளாகத்தில் இப்போ இருக்கிற நிலைமைகள் என்னவென்றால், இருக்கிற எல்லார் வீட்டுக்குள்ள மொத்தம் 324 வீட்டுகளுக்கு 2 சக்கர வாகனங்கள் நிறுத்துவதற்கே இன்னும் தமிழ்நாடு வீட்டு வசதி வாரியம் நமக்கு எந்த வசதியும் செய்து தரவில்லை. இப்படி ஒரு குடும்பத்துக்கு 2 சைக்கிள் வீதம், ஒரு 2 வீலர் வீதம் வைத்தால் கூட இந்த வளாகத்தில் நமக்கு 2 சக்கர வாகனங்களோ எதுவுமே வைக்க முடியாத நிலைமையில் உள்ள காரணத்தினால் நாங்கள் இதுக்கு ஆட்சேபனை தெரிவிக்கவே மெட்ரோ ரயில் நிறுவனத்துக்கு எந்த ஆட்சேபனையும் தெரிவிக்கவில்லை. எதனால் இதுக்கு முன்னாடி உள்ள இடத்தில் பாடி பிரிட்ஜில் இருந்து இந்த சத்யா ஸ்டோர் வரைக்கும் நாங்கள் ஒரு இடம் ஆப்ஜெக்ஷன் கொடுத்துருக்குறோம். அது இல்லைன்னா நாதமணி சிக்னல்லேருந்து நாதமணி தேட்டர் வரைக்கும் இந்த பக்கத்தில் மாறிக்கிட தான் நாங்கள் கோரிக்கை கொடுக்குறோம். இங்கே முன்னாடி உள்ள இடங்களை எடுத்தால் இங்கே உள்ள அவசர ஊர்தி வாகனங்கள் உள்ளே வர முடியாத நிலைமை ஆகிவிடும். இங்கே உள்ள எல்லாமே காம்பவுண்ட் வால் வைத்து மெட்ரோ நிறுவனம் நம்மளே எல்லாத்தையும் க்ளோஸ் பண்ணி வைத்து விட்டால் நமக்கு தண்ணீர் பற்றாக்குறை ஒன்று ஏற்படும். நிலத்தடி நீர் பாதுகாப்பு குறைய ஆரம்பிக்கும். பிறகு எமர்ஜென்சி ஃபயர் எக்ஸ்டென்ஷன் தீ அணைப்பு வாகனமோ அண்ட் ஆம்புலன்ஸோ வர முடியாத நிலைமைகள் உள்ளது. அதுபோக குழந்தைகள் விளையாடுறதுக்கு இன்றைய நிலைமையில் குழந்தைகள் அதிகமாக விளையாட முடியாத சூழ்நிலை உள்ளது. இதற்கு இடம் பாதுகாப்பு எதுவுமே இல்லாமல் இருக்கிறது. இந்த சூழ்நிலையில் தான் இந்த வளாகம் நடந்து கொண்டு இருக்கிறது. ஆகையால் நாங்கள் எல்லோரும் இந்த வீட்டு உரிமையாளர்களுக்கு அனைவரும் சேர்ந்து கோரிக்கை என்ன வைக்கிறோம் என்றால், கொஞ்சம் இந்த இடத்தை தவிர கொஞ்சம் தள்ளி மெட்ரோ ரயில் நிலையத்தை அமைக்குமாறு நம்ம கேட்டுக்கொள்கிறோம். அதுபோக இட வசதிகள் இங்கே முன்னாடி எடுக்கிற நில எடுப்புக்கு நமது வளாகத்தில் பின்புறம் தமிழ்நாடு ஹவுசிங் போர்டு வாரியத்தின் மூலமாக நில எழுப்பு காலி இடங்கள் உள்ளன. அந்த காலி இடத்தை எங்களுக்கு கொடுத்திருந்தால் அதுக்கு இந்த காம்பன்சேஷனுக்கு எங்களுக்கு அது சரியாக இருக்கும். இங்கே உள்ள நிலைமைகளை இரவு நேரத்தில் ஒரு 7 மணிக்கு மேல் பார்த்தால் இந்த வளாகத்தில் என்ன நடக்கிறதுங்கிறது எல்லாருக்கும் புரியும். ஏனென்றால் இங்கே 2 வீலரோ அண்டு 2 சக்கர வாகனமோ 4 சக்கர வாகனமோ குழந்தைகள் இடம் வசதி இல்லாத காரணத்தை நீங்கள் அனைவரும் அறிந்து கொள்வீர்கள். ஆகையால் மெட்ரோ நிறுவனம் இந்த பில்டிங்கை தவிர்த்து கட்டிடத்தை தவிர்த்து மாற்று இடத்தை அமைத்துக் கொள்ளுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். ஆக்சுவலாக அவங்க எங்ககிட்ட சொல்லும் பொழுது முதலாவது பத்திரிகை நண்பர்கள் அனைவருக்கும் எங்களுடைய வணக்கம். நீங்கள் எல்லாரும் எங்கள் குறைகளை கேட்பதற்கு நீங்கள் சமையலை கொடுத்து வந்ததற்காக நன்றியை தெரிவிக்கிறோம். அது மாத்திரம் இல்லை, இந்த பில்டிங்கில் நிறைய பொதுமக்கள் வாழ்வதற்குரிய ஒரு அசந்தர்ப்பம், அதாவது ஒரு சுமூகமான சமத்துவம் இங்கே இல்லாததுனால எங்கும் கம்ப்ளைண்ட் கொடுத்தாலும் யாரும் எடுக்கலைன்ற ஒரு ஆதங்கம் எங்களுக்குள்ளே இன்னும் இருந்துக்கிட்டு தான் இருக்குது. இன்றைக்கி கிட்டத்தட்ட 1800 பேர் நாங்கள் வசிக்கிறோம். தமிழ்நாடு ஹவுசிங் போர்டு இது வரைக்கும் எந்த விதமான ஆக்ஷனும் எடுக்கலை. கேட்டால் சங்கத்தை போய் பாருன்றாங்க. அவங்களுக்கு ஏற்ற பினாமி சங்கத்தை வச்சுக்கிட்டு நாங்கள் எங்கே நீதியை கேட்க முடியும்? ட்ரக்ஸ் சப்ளைட் ஆகுது. ஆல்ரெடி கிரைமை பிடிச்சிக்கிட்டு போயிருக்காங்க. எத்தனையோ குற்றங்களை காவல்துறைகள் பார்க்குறாங்க. ஆனால் எல்லாருக்கும் இந்த குற்றங்களை நாங்கள் தெளிவுபடுத்துகிறோம். ஆனால் ஒருவரும் எங்களுக்கு முறையான பதிலை செய்யலை. இப்போ அந்த சூழ்நிலை இப்போ மெட்ரோவும் எங்களுடைய இடத்த எடுக்கிறாங்க. ஏற்கனவே 12,000 ஸ்கொயர் ஃபீட்டு இல்லை. ரெண்டாவது இப்போ ஏதோ ஒரு ஆபத்து வந்ததுன்னா ஃபயர் ஸ்டேஷன் எங்கே நிற்கும்? இடம் கிடையாது. இப்போ ஒரு ஆள் ஒருத்தர் ஒரு வயதானவங்க இறந்த ஏதோ ஒரு அசந்தார்ப்பம் நடந்ததுன்னா எங்கே தூக்கிட்டு போக முடியும்? வழி இல்லை.
இந்த நிறுவனத்தில் எப்படி அதை கொடுத்தாங்க? என் பில்டிங் ஆரம்பிக்கும் போதே அரசாங்கத்துக்கு தெரியாதா? இங்கே மெட்ரோ வரும்னு அரசாங்கத்துக்கு தெரியாதா? தெரியும், எல்லா அதிகாரிகளுக்கும் தெரியும். தெரிஞ்சிருந்தோம் ஏன் இப்போது இல்லாத ஒரு இடத்த வந்து ஏதோ நாங்கள் கஷ்டப்பட்டு வாங்கி கொடுத்தணுமா இருக்கணும்னு வர்ற இடத்துல ஒரு பக்கம் இல்லீகலு இது மாதிரி தவறான போக்குகளெல்லாம் நடக்குதுன்னு சொல்லி கம்ப்ளைண்ட் பண்ணும் இல்லை. இருக்கிற இடமும் நீங்கள் வந்து எடுக்கணும் அப்படின்னும் போது நான் அரசாங்கம் செய்கிற பணிக்கு நாங்கள் குறுக்க இல்லை. அரசாங்கம் எங்களுக்காக மக்களுக்காக செய்கிற நல்ல பணி, அதுக்கு நாங்கள் தடை எதுவும் சொல்லலை. ஆனால் அதே சமயம் எங்களுக்கே வாழ வழி இல்லாத போது நாங்கள் எந்த இடத்த கொடுத்து எப்படி வாழறது? ரெண்டாவது பிள்ளைங்க இருக்கிறாங்க, கிட்டத்தட்ட 700 பிள்ளைங்க, வளர்கிற பிள்ளைங்க இருக்கிறாங்க. ஓடி விளையாட இடம் கிடையாது. லோ இன்கம்னு சொல்லிட்டு டிஎன்ஹெச்பி எங்ககிட்ட பணம் வாங்கினாங்க. உங்களுக்கு வந்து வீடு கொடுக்குறேன்னு கொடுத்த பிறகு மறுபடியும் 3 முறை விலை ஏற்றுறாங்க. அதை கேட்க போனாக்கா இது வந்து நாங்கள் நிர்ணயிக்கப்பட்ட வேலை, தற்காலிக வேலைன்ற ஒரே ஒரு வார்த்தை தற்காலிகன்ற வார்த்தையை வைத்து எங்களிடத்தில் இன்னும் பணம் பறிக்கிறாரு. அதை தான் சொல்ல முடியும். அப்போது அரசாங்கம் ஒரு நிலையான விலையை நிர்ணயிக்க முடியாமல் 7 வருஷம் நாங்கள் கஷ்டப்பட்டு கடைசியில் நிலையான விலை என்று சொல்லி 40 லட்சத்துக்கு மேலே எங்ககிட்ட வாங்குறாங்க. இன்னொரு பிரச்சனை, தமிழ்நாடு அரசாங்கம் வராத வீட்டுக்கு 3 வருஷத்துக்கு எங்களுக்கு டேக்ஸ், இன்கம் இது ப்ராப்பர்ட்டி டேக்ஸு, மெயின்டெனன்ஸு இதெல்லாம் எங்ககிட்ட பணத்தை வாங்குறாங்க. வேலியே பயிரை மேய்ஞ்சா நாங்கள் பயிர் எங்கே வாழறது? எங்களுக்கு அது ஒரு பெரிய கேள்வி. யார் இடத்துல நாங்கள் போய் எங்கள் குறைய சொல்கிறது? போகிற இடங்களெல்லாம் வந்து சமாதானப்படுத்தி அனுப்புறதாங்களே தவிர அசோசியேஷன் இருக்கிறாங்க. அசோசியேஷனாக அவங்க பினாமியாக இருக்கும்போது எங்கே பண்ண முடியும்? இருக்கவே இடம் கிடையாது. பொது இடத்தை ஆக்கிரமிக்க பண்ணுறாங்கன்னு போய் சொன்னால் நீங்கள் எதையும் சொல்லக்கூடாது. பலவிதமான பிரச்சனைகளை அவர்களே கிரியேட் பண்ணும்போது யார் இடத்துல போகிறதுன்னு தெரியல. இன்றைக்கி நல்ல நாள், ஏதோ அனைவரும் நீங்கள் வந்து எங்கள் குறைகளை கேட்க வந்தீங்க. உங்கள் வாயிலாக ஒரு நல்ல அதிகாரி, இங்கே மனசாட்சி உள்ளவங்க, நீதி நியாயத்தை மனசில் வைக்கிறவங்க ஏதாவது ஒரு நல்லதை பண்ணால் அது எங்களுக்கு இல்லை, இங்கே இருக்கிற 1800 குடும்பங்களுக்கும் அது புண்ணியமாக இருக்கும்.